வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ ராஜேஸ்வரி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன தலைப்புன்னா, ஜெயலலிதா அம்மாவின் ஜாதகம் ஒரு பார்வை அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று விஜயோட ஜாதகம் போட்டிருந்தோம். அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. கடக லக்னம், கன்னியா லக்னம் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி போட்டிருந்தாங்க. அவங்க அம்மா ஒரு வீடியோவில் சொன்னதுனால நான் கடக லக்னம்னு போட்டிருந்தேன். சரி, அதெல்லாம் விடுங்க. இப்போது நிறைய பேர்த்தோட கேள்வி என்னன்னா, பாதகாதிபதி தசையில் அவர் எப்படி சினிமா துறையில் இருக்கிறாரு, இன்னொன்று அவருக்கு எப்படி பணம் வரும், எப்படி பேர் புகழ் வரும், அதாவது அரசியலில் வந்திருக்கிறாரு அது எப்படி அப்படிங்கிறது நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. என்னென்னா பாதகாதிபதி தசையில்லவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட கேள்வி இருக்குது. அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு ஜெயலலிதா அம்மாவோட ஜாதகம் எடுத்திருக்கிறோம். ஏன்னா அவங்க ஜாதகத்துலேயும் பாதகாதிபதி எப்படியாப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சுருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக மட்டும்தான். இப்போது கன்னியா லக்னம்னு நிறைய பேர் கொடுத்து எதுக்காக கொடுக்குறாங்கன்னா 2 9 அதிபதி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவரோட ஜாதகத்தை விடுங்க. இப்போது நம்ம ஜெயலலிதா அம்மா ஜாதகத்தில் அதே பாதகாதிபதி தசையில் என்னென்ன நடந்திருக்குது, அதுக்கு முன்னாடியெல்லாம் என்னென்ன நடந்திருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஜெயலலிதா அம்மாவோட ஜாதகம் இது இங்கே கொடுத்துருக்குறேன். இப்போ அவங்களது என்ன லக்னம் அப்படின்னு சொன்னால் மிதுன லக்னம், சிம்ம ராசி. சிம்ம ராசிங்களா, ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் போட்டிருக்குறோம், நீங்கள் வேணால் போய் பாருங்கள். தாரதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு 7ஆம் இடத்துல மிதுன லக்னத்துக்கும் கன்னியா லக்னத்துக்கும் குரு பாதகாதிபதியாக வருவாங்க. செல்வி ஜெயலலிதா அம்மா ஜாதகத்தில் மிதுன லக்னத்துக்கு நேர் 7வது வீட்டில் ஆட்சியாக இருப்பாங்க. நீங்கள் வேணா எடுத்து போட்டு பாருங்கள், ஜெயலலிதா அம்மா ஜாதகத்தை எடுத்து போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், அவங்களுக்கு 12ஆம் அதிபதி சுக்கிரன் 10ல் உச்சமாக இருப்பாங்க. அதெல்லாம் மாளவிகா யோகம், நிறைய யோக பாக்கியம்லாம் இருக்குது. அதாவது அவங்களோட ஜாதகத்தை நம்ம கணிக்கிற அளவுக்கு பெரிய ஆள் இல்லை. பட் இருந்தாலும் பாதகாதிபதி தசை அப்படிங்கிறப்போ அவங்க அரசியலில் லாஸ்ட்டு வரப்போ குரு தசையில் அவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்க. அதாவது இதே குரு திசையில் தான், பாதகாதிபதி திசையில் தான் அவங்க வரவே, அரசியல் உள்ளவே வர முடியாது அப்படின்னு சொன்னதையெல்லாம் தடையெல்லாம் நீக்கி அதையும் மீறி அவங்க அரசியலில் அதாவது ராகு திசையிலெல்லாம் எவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கள் வீடியோவில் போட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதாவது அவங்க அவங்க எப்படி அவ்வளோ அதிகார தோரணையில் இருந்தாங்க. ஆனால் அவங்க பார்க்குறதுக்கு ரஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியாது. ஆனால் எல்லாரும் கை கட்டி தான் அவங்கக்கிட்ட நிற்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்போம். நீங்கள் ஒன்றா உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோவை. அவங்க லக்னம் ஆணோட லக்னம், அதாவது மிதுன லக்னம், அது ஆணோட வீடு. அதுக்கப்புறம் சந்திரனும் செவ்வாயும் பாருங்கள், அதுவும் சிம்மம் ஆணோட வீடு. துலாத்தில் பாருங்கள் கேது, அதுவும் ஆணோட வீடு. குரு பாருங்கள், அதுவும் ஆணோட வீடு. சூரியன் புதன் பாருங்க கும்பம், அதுவும் ஆணோட வீடு. இதில் மாறி இருக்கிறது என்ன, ராகு பாருங்க ஆணோட வீடு. இதில் மாறி இருக்கிறது என்னன்னா சுக்கிரன் மட்டும்தான். அதுவும் சின்ன வயசுலேயே வந்த சுக்கிரனாக இருக்கும். அவங்க சினிமா துறையில் ஃபஸ்ட்டு படிக்கிற வயசுலேயோ சினிமா துறையிலையோ இருக்கிறப்போ மட்டும்தான் அந்த சுக்கிர தசை வந்திருக்கும். அப்போ தான் அவங்க கொஞ்சம் சொல்கிற பேச்சு கேட்டிருப்பாங்க, அம்மா சொல்கிறதெல்லாம். ஆனால் அதுக்கப்புறம் வந்த திசைங்கெல்லாம் பாருங்கள், எல்லாமே ஆணாதிக்கம் மட்டும்தான். அதனால தான் அவங்க அவ்வளோ கம்பீரமாக அப்படி இருந்ததுக்கு காரணம் இந்த ஆணோட வீட்டில் எல்லா கிரகமும் அமர்ந்ததுனால தான். இன்னொன்று, அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை வராமல் அரசியல் வாழ்க்கையில் ஏன் ஃபுல்லாக அவங்க பேரே செல்வி ஜெயலலிதான்னு தான் சொல்லுவாங்க. செல்வி அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் ஆகலை அப்படிங்கிறத குறிக்கிறது தான். ஏன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், தாரதோஷம்னா 1 2 3 கல்யாணத்தை பண்ணோம், அப்படி இல்லைன்னா திருமணமே ஆக்காத வைக்கும் அப்படின்னு. இங்கே தாரதோஷம் மட்டும் இல்லைங்க, குடும்ப வாழ்க்கையில் உள்ள வராதது காரணம் இன்னொரு காரணமும் இருக்குது. மாங்கல்ய தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியனுக்கு நேர் 7வது வீட்டில் செவ்வாய் இருக்குது. அந்த செவ்வாய் வக்ரமாக இருக்குது. ஆனால் சிம்மத்தில் சந்திரனும் செவ்வாயும் இருக்கிறதுனால, சூரியன் 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு இவங்க சினிமா துறையில் வராததுக்கு முன்னாடியே சொத்து பத்துக்கள் நிறைய இருந்திருக்கும். ஏன்னா சந்திரன் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறதுனால.
இதில் இப்போ இது வந்து புதன் வந்து வக்ரம் அஸ்தங்கம், அதாவது லக்னாதிபதியை சூரியன் வந்து அஸ்தங்கப்படுத்தி இருக்குது. ஆனால் இவங்களால இவங்க நினச்ச படிப்பை படிச்சிருக்க முடியாது கண்டிப்பாக, எனக்கு தெரியாது. ஆனால் முடிஞ்சிருக்காது. ஏன்னா புதன் வந்து வக்ரம் எவ்வளோ புத்தி கூர்மையாக இருக்கும் தெரியுமா? அதாவது ஒரு கிரகம் அந்த காரகத்துவத்தை தான் வந்து அதாவது இதில் வந்து என்ன கொடுத்துருக்காதுன்னா, அவங்க நினச்ச படிப்பு படிச்சிருக்க முடியாது. அதை மாத்துற மாதிரி இங்கே சூரியன் வந்து அஸ்தங்கப்படுத்தினதுனால அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருச்சு. அவங்க அவங்க வச்சது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. புதன் வந்து இளைஞர்கள் கூட்டம், அது வந்து நல்லா வந்து கூட்டத்தை கூட்டிருச்சு. அது மேலும் மேலும் வளர அதுக்கு சப்போர்ட் ஆனது வந்து சந்திரன், செவ்வாய், சனி இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட் ஆயிடுச்சு. அதனால தான் அவங்களுக்கு வந்து கூட்டம் வந்து கலையாத கூட்டமாக மாறிடுச்சு. இன்னொன்று குடும்பஸ்தானாதிபதி பாருங்கள், யார் குடும்பஸ்தானாதிபதி சந்திரன் வந்து 3ல் போயிடுச்சு. செவ்வாயும் கூட வந்து வக்கரமா, ஆனால் 2ல் இருக்கிற சனியும் வக்கரம். இவங்களுக்கு பாருங்கள் எத்தனை கிரகம் வக்கரம்னு பாருங்கள். நிறைய பேர் வக்கரத்தை கண்டா பயப்படுவாங்க. ஆனால் புதன் வக்கரம், செவ்வாய் வக்கரம், சனி வக்கரம், இந்த இந்த 3 கிரகமும் வக்கரம்தான். புரியுதுங்களா? ஆனால் இதில் வந்து யோக பாக்கியம்லாம் நிறைய இருக்குதுங்க. இந்த மாதிரி ஜாதகம் வந்து திருமணமாகி அந்த துறை அதில் போயிட்டு கஷ்டப்படுறத விட அரசியல் வந்து எவ்வளோ பேர் புகழ் பாருங்க. இந்த மாதிரி ஜாதகம் தாங்க பேர் புகழோடு இருக்கிறது. இதுக்கு தான் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன், விஜயோட ஜாதகம் வந்து பாதகாதிபதி திசையில் பாதகம் மட்டும்தான் நடக்கும், சாதகம் நடக்காது அப்படிங்கிறது கிடையாது. என்னன்னா உயிர்காரகத்துவத்தை கொஞ்சம் கொடுக்காது. இங்கே பாருங்கள், இவங்களுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால, குரு வந்து 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த வாழ்க்கையை, அதாவது திருமண வாழ்க்கையை கொடுக்கல. ஆனால் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தவனும் ஆச்சு, சுக்கிரன் உச்சம், அதுக்கு மேலே வந்து பவர் அதிகமாகிருச்சு. அதாவது 7ஆம் இடங்கிறது யார், ஜனத்தொகையை குறிக்கிறது, பங்காளி அந்த மாதிரி குறிக்கிற இடம். நேர் ஆப்போசிட்டில் சுக்கிரன் பாருங்கள், தொழில்காரகன் உச்சம். இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த சூரியன், புதன், இந்த செவ்வாய், சனி எல்லாம் இருக்கிறதுனால மொத்தமே சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த மாதிரி வந்து அவங்க வந்து பெரிய ஆளாக வந்துட்டாங்க. புரியுதுங்களா? ராகு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாவே அந்த வீட்டோட அதிபதி பாருங்கள் செவ்வாய் வக்ரம், அதாவது ராகுவோட சேர்ந்த கிரகம் வக்ரமானாலும் இல்லை அதாவது அந்த வீட்டுக்கு அதிபதி வக்ரமானாலும் கூட வக்ர கிரகம் இருந்தாலும் நிறைய நல்லது செய்யுங்க ராகு. என்னன்னா நிறைய பிரச்சனைகள் அவங்க பார்க்காத பிரச்சனையே இருந்திருக்காது. புரியுதுங்களா? ஏன்னா லாபஸ்தானத்தில் ராகு இருந்தால் அவங்க ஆசைப்பட்டது எல்லாம் நடந்திருக்கும். அவங்களால அது நடத்தி காட்டியிருக்கும் முடியும். எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ராகு வந்து அப்பேற்பட்டவர். அதாவது ஒரு விஷயத்த இதை செய்யணும், அடையணும் அப்படின்னு நினச்சா 11ல் இருக்கிற கிரகம் இல்லையா, அதனால் கண்டிப்பாக பண்ணியிருப்பார். பாருங்கள், இந்த குரு பாருங்கள், ராகுவை பார்த்துருக்கோம், அடுத்தது லக்னத்தை பார்த்துருக்கோம். அந்த எண்ணம் வந்து லக்னத்தை பார்த்தா வந்துடும். ராகுவை பார்க்கறதுனால நிறைய விஷயம் வந்து செஞ்சுருக்கும். அதாவது அரசியலில் வந்து மேம்படுறதுக்கு இதெல்லாமும் ஒரு கிரக அமைப்பு. அதே மாதிரி சந்திரனையும் செவ்வாயும் வந்து பார்த்துருக்குது. ராஜ கிரகங்கள் எல்லாம் நல்லா இருக்குது. இது தாங்க வந்து அரசியல் வாழ்க்கை அவங்க வந்ததுக்கான காரணம். பாதகாதிபதி வந்து கெடுதல் மட்டுமே செய்ய மாட்டார், நல்லதையும் செய்வார். பதவி, பணம், ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாத்தையும் கொடுக்குங்க. ஆனால் என்னன்னா அந்த இடத்துல அதாவது ஒரு துலா லக்னக்காரருக்கு ஒரு லாபஸ்தானத்தில் சூரியன் இருந்தால் நிறைய லாபம் வரும். இப்போது அது வந்து பாதகாதிபதி தான், ஆனால் அப்பா வழியில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். அது மட்டும்தானே தவிர மற்றபடி சூரியன் வந்து எனக்கு ஆட்சி ஆயிடுச்சு, உச்சமாயிருச்சு, பாதகாதிபதி தேசம் அப்படின்னு நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இது வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. அதுக்காக போட்ட வீடியோ தான். தேங்க்யூங்க.